இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. எல்லாத்தையும் வெளிப்படையா பேசக்கூடிய நபர்கள் தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? ஏன்னா அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கு இவங்களுக்கு. ஸோ இந்த சனி வக்ரம் இவங்களுக்கு என்ன சாதகம் என்ன பாதகம் கொடுக்க போகுது? சனியின் தாக்கம் குறைய சனி வக்ரம் பெறும்போது அதை குரு வேற பார்க்கும்போது அர்த்தாஷ்ட சனி இனி இல்லை என்ற நிலைமை மாறி ராசி அதிபதி உச்சம் பெறுகிற காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்க. ஒரு சில விஷயம் ட்ரை பண்ணி மிஸ் ஆகிருக்க வந்துடும். முதல்ல நல்ல விஷயம் எங்களுக்கு ஜாப் தான். இந்த ஜாப் ரீதியாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஆம்பிஷனாக கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கும், பேங்கிங் எக்ஸாம் இது மாதிரி ட்ரை பண்ணது பல பேர். இல்லை சார் இந்த கம்பெனி போனால் எனக்கு நல்லா இருக்கும், சேஃபாக இருக்கும், நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பல பேர் அந்த சூப்பர் சார். இவங்களுக்கு சொத்து அப்படின்றது எந்த அளவில் இருக்கு? புது வீடு வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு நிலபலன்களாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி இருக்கு? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர், வாஸ்து உங்களுக்கு பிரச்சனையா இருக்கா, வாஸ்து பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். இன்னைக்கு நமக்கு என்ன டாபிக்ல பேச வந்திருக்காங்க ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்க இருக்கின்ற சனி வக்ர பெயர்ச்சி. சனி வக்ர பெயர்ச்சியில உங்க ராசிக்கு ஏற்படக்கூடிய 5 மாற்றங்கள் என்ன? அந்த 5 மாற்றமும் உங்களுக்கு சாதகமா இருக்குமா இல்ல ஒரு சில பாதகங்களை கொடுக்குமா அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ சனி வக்ர பெயர்ச்சி மிஸ் பண்ணாம முழு பதிவையும் பாருங்க. சாரை சந்திச்சிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய பதிவுகள் எல்லாம். ரொம்ப தனித்துவமா நிறைய பரிகார முறைகளை நீங்க சொல்றீங்க. ஒவ்வொரு மக்களுமே எளிமையான மக்கள் கூட செய்யக்கூடிய அருமையான பரிகாரமா நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப நம்ம பார்க்க போறது சனி வக்ர பயிற்சி. இப்பதான் குரு பயிற்சி பார்த்தோம், ஒவ்வொரு பயிற்சிகளா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. இந்த சனி வக்ர பயிற்சி எப்ப நடக்குது, அது நடக்கிறதால மக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த 5 மாற்றங்கள் என்ன சார்? சனி வக்ர பயிற்சி நீங்க கேட்ட 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. இங்க சனி வக்ர பயிற்சியில் 5 பெற்று ஆண்டியும் அரசனாக போறான் இந்த உலகத்தில் பல பேர். அதை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல ஜூலை 27ஆம் தேதி சனி வக்ரம் அடைகின்றன. இந்த வக்ர கதியில் பார்த்தீங்கன்னா அப்படியே டேர்னிங் பாயிண்டா என்னன்னா, தீமை செய்தவருக்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பல ராசிகளுக்கு பல மாற்றங்கள் உலகில் ரீதியாக. பொதுவாக இன்றைக்கி கச்சா எண்ணெய் சனியோட காரகத்துவம், அதில் ஒரு முடிவு வரப்போகுது. பல தடைகள், இந்தியாவின் பொருளாதாரம், பல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இப்போ இந்திய அளவில் உலக அளவில் நடக்குது. நமக்கு என்ன சார் நடக்குது? நம் உள்ளத்தில் பல மாறுதல் நடக்க போகுது. அது என்ன நடக்க போகுதுன்னா, பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக, பிஸ்னஸ் மற்றும் வேலை வாய்ப்புகள் ரீதியாக குழந்தை பிறப்பு கிடைக்குமா, அந்த வாரம் எனக்கு கிடைக்குமா இருக்கிறவங்க, சார் சொத்து சுகம் வேணுங்க, எனக்குன்னு ஒரு வீடு அமையாதா, இடம் அமையாதா, ஏன் இத்தனை நாள் வாடகை வீட்டில் தரும், இந்த மாதிரி பல ஏற்றங்கள் இருந்தவங்களுக்கு சூப்பரான வாய்ப்பு. நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா சிறந்த கல்வி கிடச்சி வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், அதோட மாற்றம். சனிங்கிறது ஒரு சில நோயை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் வந்திருக்கு. இப்போ வக்ரகதியில் இருக்கும்போது நோயை க்யூர் பண்ணுறக்கூடிய அம்சத்தில் வந்திருக்கு. இப்போ ஒரு சில ராசிகள் மட்டும் கவனமாக இருக்குன்னு சொல்கிறோம். இந்த வக்ர பயிற்சியில் நிறைய நல்லது. ஒரு சில ராசிகளுக்கு சார் கவனம் கவனம் கவனம், அதை தவிர்த்துருங்கன்னு சொல்ல போகிறோம். ஏன்னா இது உங்களுக்கு பசும்போல் போர்த்திய புலி போல நல்லது மாதிரி தெரியும், ஆனால் பாதிப்பை கொடுக்கும். அதை பற்றி தெளிவாக பார்த்துருவாங்க. சூப்பர் சார். சனி வக்ர பயிற்சினா என்ன, எந்த டேட்ல வரப்போகுது, ஒவ்வொரு ராசினருக்கும் ஏற்படக்கூடிய 5 மாற்றங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா அந்த சனி வக்ர பயிற்சி பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. எல்லாத்தையும் வெளிப்படையா பேசக்கூடிய நபர்கள் தனுசு ராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்க. இப்படி தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு? ஏன்னா அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கு இவங்களுக்கு. ஸோ இந்த சனி வக்ரம் இவங்களுக்கு என்ன சாதகம் என்ன பாதகம் கொடுக்க போகுது? நிச்சயமாக முதல்ல புகழின் உச்சிக்கு செல்ல போகிற ராசி இந்த தனுசு ராசி. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள் ஏற்பட போகுது. சனியின் தாக்கம் குறைய சனி வக்ரம் பெறும்போது அதை குரு வேற பார்க்கும்போது அர்த்தாஷ்ட சனி இனி இல்லை என்ற நிலைமை மாறி ராசி அதிபதி உச்சம் பெறுகிற காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்க. குறிப்பாக இவங்களுக்கு எதெல்லாம் ஃபஸ்ட்டு போனால் இன்சூரன்ஸு,
ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, அடகு வைத்த பொருளை மீட்டக்கூடியது, திடீர் புதையல் யோகம். புதையல் யோகம்னா புதையல் தோன்றதில்லை, அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, திடீர் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், கலைத்துறையினர்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கறது, அதோட பிஸ்னஸ் பண்ண இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் கைகூட போகுது. ஒரு சில விஷயம் ட்ரை பண்ணி மிஸ் ஆகிருக்க வந்துடும். முதல்ல நல்ல விஷயங்களுக்கு ஜாப் தான். இந்த ஜாப் ரீதியாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஆம்பிஷனாக கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கும், பேங்கிங் எக்ஸாம், இது மாதிரி ட்ரை பண்ணது பல பேர். இல்லை சார் இந்த கம்பெனி போனால் எனக்கு நல்லாயிருக்கும், சேஃபாக இருக்கும், நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பல பேர் அது மிஸ் ஆனது. அதோட கம்பெனியில் இருந்தாலும் சார் எனக்கு ஒன்று அங்கீகாரம் கிடைக்கல, இந்த மாதிரி தாங்க வருத்தப்பட்டாங்க. இப்போ இந்த ராசி என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைச்சி இருக்கின்ற இடத்துல உயரத்துக்கு போகிறாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. சம்பள உயர்வு வரைகிறது. இது எல்லாமே அக்டோபர் 30க்குள்ளே ரெடி பண்ணிக்கணும். அக்டோபர் 30க்குள்ளே ஒரு சேஃபஸ்ட் சைடில் போய் நின்றுக்கணும். ஏன்னா ரெசெஷன் வருகிற அந்த காலகட்டம்லாம் கொஞ்சம் இருக்குது. இவங்க சேஃபஸ்ட் சைடு. இன்னொன்று, இவங்க புதுசாக படிக்க போகிறாங்க. என்ன சார் படிக்க போகிறாங்க? நவீன காலத்தில் அந்த டெக்னாலஜி என்ன போயிட்டுருக்கோ அதை அப்டேட் பண்ணுற ஸ்கில் இந்த ராசிக்கு இருக்குங்க. இன்னைக்கு ஏஐ இல்லை ஏய் அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இவங்க ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த ராசி பார்த்தீங்கன்னா குயிக்கஸ்ட் லேர்னர், குறிக்கோளை நோக்கி சிந்திக்கிறது, ஃபியூச்சரிஸ்ட் திங்கிங், அப்டேட் ஆகிறதுல அற்புதமாக இருக்குது. சூப்பராக லேர்ன் பண்ணிடுவாங்க. சூப்பர் சார். இவங்களுக்கு சொத்து அப்படின்றது எந்த அளவில் இருக்குது? புது வீடு வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு நிலபலன்களாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி இருக்குது? நிச்சயமாக இவங்களுக்கு சொத்து ரீதியாக 2 பாயிண்டில் கவனமாக இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட், இவங்க புது சொத்து வாங்கினா ஆல்ரெடி கட்டிய செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. புது சொத்தில் கவனம் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த சொத்து வாங்குகிறோம் சார், அது இன்னும் ஒரு இடிச்சு ஆல்ட்ரேஷன் ஒர்க், வீடு ரீதியாக ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு, பார்க்கலாம். இல்லை பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்குது. ஏன்னா அந்த பூர்வீக சொத்து விட்டுட்டு இல்லை வேறு சொத்து பார்க்குறோன்னா கொஞ்சம் கவனம், மற்ற ஜாதகம் நிறைய பார்க்கணும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட டச் வந்துடுது, அதை பார்க்கலாம். இப்போ அடுத்தது திருமணத்தை பற்றி இந்த ராசிக்கு ஒரு கேள்வி வந்துடும். சார் திருமணம் இருக்குமா, எங்களுக்கு கிடைக்குமா? பொதுவாக இந்த ராசிக்கு அக்டோபர் 31க்கு பின் தான் திருமணம் சம்மந்தப்பட்டது அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா இவங்களுக்கு குருபலன் இல்லை, 8ல் மறைஞ்சிருக்கும் போது தட்டி போக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் காலகட்டத்தில் இப்போ பொருளாதார ரீதியாக சொத்து ரீதியாக வாய்ப்புகள் வந்திருக்கு. இப்போ அதில் கவனம் செலுத்துங்க. அக்டோபர் 31க்கு பின்ன திருமண ரீதியாக அற்புதமாக இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு ஏங்கிய இந்த பேரண்ட்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இளம் வயது நிறைய பேருக்கு கேட்டால் பிசிஓடிங்கிறாங்க, உடம்பு எடை, பல காரணம் இருந்ததில்ல, அதெல்லாம் மாறி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது. அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, ஐவிஎஃப் வரைக்கும் போய் ஃபெயிலியர்னா கூட சரியான டாக்டர், சரியான வைத்தியம், சரியான நாள் கிழமையில் போய் பார்த்தாங்கன்னா சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் கேட்கலாம். ரொம்ப அருமை சார். ஏன்னா சனி வக்ரம் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவங்களில் ஒருத்தர் தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவான விஷயமா சொல்லியிருக்கீங்க. நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இப்போ சார் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி அஸ்ட்ராலஜி ரீதியாக நீங்களும் நல்லா பேசணும், ஜாதகம் பார்க்கணும், மற்றவங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும், இல்லைப்பா என்னுடைய ஜாதகத்தை நான் பார்த்துக்கணும், என்னுடைய உறவினர்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், நான் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த புக்கை வாங்கி படிங்க. இந்த புக்கில் ஜாதகம் ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர்க்கக்கூடிய மிக நுண்ணியமான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஸோ இந்த ஒரு புக் உங்களை அஸ்ட்ராலஜராக மாற்றக்கூடிய அற்புதமான புக் அப்படின்னு சொல்லலாம். இது அமேசான்லேயும் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. சரி, எனக்கு அதிலெல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்டே டேரெக்டாக இந்த புக்கை நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி பர்சனலாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை கணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குது, வாஸ்து பிரச்சனையை தீர்க்கணும்னு நினச்சாலும், சோழி பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை டைரக்ட் கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் இருக்குது, அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.